உங்க வீட்ல சப்போர்ட் இருக்காமா? எல்லாம் நீங்களே தான் எல்லாம் செஞ்சீங்களா பொம்பளை பசங்களுக்கு? நாங்களே தான். பொம்பளை பசங்க கட்டி குத்து. நீ கட்டி குத்தியா? கட்டி குத்து சப்பாட்டி இருக்கான்னு கேக்குறாங்க நம்ம வீட்டுல. என் வீட்டுல எங்க அம்மா வீட்டுல சொந்தத்துல பொண்ணு கொத்தவன் மேடம். அவரே இறந்துட்டார் ஒரு பையன். அப்புறம் ரெண்டாவது சரி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண நிச்சயம் பண்ணேன். எல்லாமே பண்ணி நல்லா தான் இது பண்ணுவேன். நான் இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா? இவங்க செய்யலன்னு கல்யாணம் பண்ணீங்களா? நான் இல்லாத பண்ணுவாங்களா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அங்க போய் நின்னீங்களா? அங்க போய் நின்னீங்களா இல்ல நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்களா? அதான் மேடம் நான் இல்ல பண்ணிருப்பாங்களா? நீங்க சம்பாதிச்சு நான் தான் நிச்சயம் பண்ணோம். நீங்க நிச்சயம் பண்ணறதெல்லாம் இருக்கட்டும். யாரு சம்பாதிச்சு காசு கொடுத்தாங்க? எங்க அம்மா வீட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கம்மா. அந்த 1 லட்சம் ரூபாயில பொண்ணுக்கு பார்த்தோம். பொண்ணு அவங்களுக்கு அப்புறம் நான் இல்லாம பண்ணிடுவாங்களா? நீங்க இல்லாம தாராளமா மேடம் அவங்க கொடுத்தாங்க. நீங்க இல்லன்னா ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க? தாராளமா பண்ணலாம். அப்புறம் என்ன இந்த பெருமை பேச்சு? நான் பெருமையில பேசல மேடம். அவங்க 1 லட்சம் ரூபாய் குத்துறோட அவங்க நான் அப்படியே பொண்ணுக்கு எதனா வாங்கி குத்துரு எல்லாத்தையும். நீங்க என்ன வாங்கி நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க கல்யாணத்துக்கு? கலந்து எவ்வளவு தான் மேடம் கலகாணிச்சா வாங்கி தான் அங்கங்க 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி வாங்குவேன் மேடம். உண்மைதான். எங்க அக்கா தங்கச்சி போய் கேட்பேன், இந்த நான் வச்சுக்கிறேன் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 10,000 5,000 அப்படிதான். 5000 10,000 கல்யாணம் பண்ண முடியுமா? 5000 10,000 15,000 கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. மொத்தத்துல நீங்க தகப்பனா இருந்து இல்ல ஹஸ்பண்டா இருந்து 2 கல்யாணம் கட்டினவங்களே ஒழிய என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? உட்கார வச்சு சோறு போடுறீங்களா? எதுமே பண்ணல மேடம். உட்கார வச்சு சோறு போடுறீங்களா? பண்ணலாம் நான். உட்கார வச்சு சோறு போடுறீங்களா? இல்ல எதுமே பண்ணல மேடம். இனிமே என்ன பண்ண போறீங்க? இப்பதான் அவங்க சரி நடந்ததெல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ எதுமே பண்ண போறது இல்ல மேடம். இன்னமா உங்களால அவங்களுக்கு என்ன பயன்? எந்த பயனும் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்க ஓகே மேடம். என்ன பண்ண நான் என் வேலை பார்த்து நான் போயின்னு இருக்கேன். என்ன வேலை உங்களுக்கு? ஏதோ ஒரு வேலை பார்த்து போயின்னு. என்ன வேலை? நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு சோறு போடணும். தாராளம் மேடம். என்ன பண்ணுவேன்? எப்படி கொடுப்பீங்க? நான் கொடுப்பேன். என்ன வேலைக்கு போவீங்க? நான் எந்த வேலைனாலும் போயிடுவேன். அப்ப இவ்வளவு நாள் ஏன் போல? என் கை அம்மே இருக்குது மேடம். கையில என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கு கை. கையில வந்து வீக்னஸ், எனக்கு உடம்பு வீக்னஸ். எப்படி வீக்னஸ் வருது? டெய்லி போய் தண்ணி அடிச்சா வீக்னஸ் இல்லாம இருக்கும். உங்க உடம்ப பாருங்க. சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் மேடம். 2 இட்லி இல்ல 2 தோசை கொஞ்சம் ரைஸ். எல்லாரும் எவ்வளவு சாப்பிடுறாங்க? நீங்க 2 கிலோ அரிசி சாப்பிடுவீங்களாமா? இல்ல நீங்க 10 கிலோ அரிசி சாப்பிடுவீங்களா? எல்லாமே சாப்பிடுற மாதிரியே தான். எல்லாமே கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஏன் அவங்க எல்லாம் உழைக்கல? வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்றீங்க? அப்படி இல்லை மேடம். நான் சேர்ந்த வேலையே போயிடுச்சு மேடம். நான் இப்ப மறுபடியும் லெட்டரை கொடுத்து அந்த லெட்டர் நான் வேலை வாங்கணும். ஆமாங்க நான் வாங்கிக்கிறேன் மேடம். கஷ்டப்பட்டாதான் வேலை மடியில வந்து விழாது. வேலை வந்து என்னோட இது உங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்கா?